பொண்ணுங்களுக்கான பாதுகாப்பு பற்றி ஒரு சில விஷயம் பார்க்கலாமா? பொண்ணுங்களுக்கு எப்போவுமே உள்ளுணர்வு இருக்கும். கண்டிப்பாக இருக்குங்க. அது சொல்கிறத ஒரு நாளும் அலட்சியப்படுத்தாதீங்க. ஏன்னா பல நேரங்களில் அதுதான் உங்களோட முதல் பாதுகாப்பு. அப்புறம் அவசர நேரத்தில் பாதுகாப்பு சம்மந்தமாக ஏதாவது உதவி கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கூட தயங்காதீங்க, கூச்சப்படாதீங்க. உதவி கேட்டுருங்க. கத்தி உதவி கேட்டுருங்க. இல்லை மற்றவங்கள்ட்ட எந்த வகையிலையாவது உதவி கேட்க முடியுமான்னு பாருங்கள். மௌனமாக இருக்காதீங்க. மௌனம் பல வகையில் ஆபத்தானது அந்த நேரத்தில். அப்புறம் உங்கள் இருப்பிடத்தை, அதாவது நீங்கள் பயணப்படக்கூடிய இருப்பிடம், பயணத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வாகனத்தோடைய விவரங்கள் பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க, நம்பிக்கைக்குரிய ஒரு ஆள்கிட்ட பகிர்ந்துக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. அது ரொம்ப நல்ல பழக்கமும் கூட, உங்களுக்கு பாதுகாப்பானதும் கூட. அது ஃபோன் மூலமாகவோ இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவோ பகிர்ந்துக்கலாம். அப்புறம் அறிமுகமாக இருக்கிறதுனால மட்டும், நல்ல அறிமுகமாக இருக்கிறதுனால மட்டும் ஒருத்தரை முழுசாக நம்பிட முடியாது. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். யாரையும் எப்போவும் நம்ப வேண்டாம், எச்சரிக்கையாக இருங்க. மனுஷங்கனாலே ரெட்டை வேஷம் போடுறவங்க தானே, உள்ள ஒரு முகம் கண்டிப்பாக இருக்கும். அதனால் எச்சரிக்கையாக இருங்க. சுய பாதுகாப்பு திறன் தற்காப்பு கலை மாதிரி கற்றுக்கிறது தன்னம்பிக்கையை மட்டும் இல்லை, உங்களுக்கான பாதுகாப்பையும் அதிகரிக்கும். கண்டிப்பாக செய்யுங்க. அட்லீஸ்ட்டு இந்த சோஷியல் மீடியா மாதிரி இருக்கிற அந்த மாதிரியான விஷயங்களில் அதை பற்றி என்னென்னாவது தெரிஞ்சுக்கிட்டு அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா சில நேரங்களில் அது உதவி செய்யும். எச்சரிக்கையாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க, வலிமையோடு வாழுங்க. நன்றி.